நல்ல வார்த்தையை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்கன்னு தோணுது. இல்ல, சொல்றதெல்லாம் நல்ல வார்த்தையாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ யாரோ ஒருவர் சிறையில இருக்கார் ஒரு 30 வருஷம். இது ஆக்சுவலா நடந்திருக்கு. அந்த சிறையில இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த குழந்தை சிறையிலே இருந்து வளர்ந்துட்டு, அது வெளி உலகம் தெரியாது. அந்த குழந்தைக்கு வெளி உலகம் என்னன்னு சொன்னாலும் அதுக்கு புரியவே புரியாது. 1947க்கு முன்னாடி இங்க பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாலாம் அந்த கால 1920லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அடிமை வாழ்க்கைன்றது என்னன்னு தெரியும். ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தன் ஆண்டான், நமக்கு அந்த சுதந்திர காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது. இதை வச்சுதான் பாரதியார் ஒரு பாட்டு பாடினார், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லி பாடினார். இதையே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம அதை பத்தி நிறைய பேர் யோசிச்சிட மாட்டோம். ஆன்மான்னு சொல்லுவாங்க, உயிர்னு சொல்லுவாங்க, இல்ல ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்களாக மீண்டும் 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 ஒரு உடலை தேடி 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 பிறந்துட்டே இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அதை பத்தி சொல்லும் போது, சட்டை மாற்றுவது போல் ஆன்மாவானது உடலை மாற்றிக் கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் அந்த சட்டையை கட்டிட்டு நீ மேல போன்னு சொல்ற வரையும். நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, ஆபீஸ் டேபிள்ல நிறைய பேப்பர் வச்சு மேல பேப்பர் வெயிட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர் வெயிட் எடுக்கிற வரைக்கும் எவ்வளவு தக்கையாக அந்த பேப்பர் இருந்தாலும் அது பறக்காது. அதை போன்று நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடல் என்னும் ஒரு சிறைக்குள்ள இந்த ஆன்மாவை பூட்டி வைத்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும். இது நமக்கு புரியுதா புரியலான்னு தெரியல. அந்த காலத்துல ஆரம்பிச்சு நம்மளுடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்தியை பத்தி அப்படி பேசுறாங்க. என்ன வேணும்னு ஒரு முனிவரை கேட்கும்போது, மீண்டும் பிறவா நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பிறவா நிலைன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸ்கூலாக போய் படிக்க மாட்டோமான்னு ஒருத்தவங்க கேட்குற மாதிரி, ஸ்கூல்ல படிக்கலாம் பெரிய விஷயம் இல்லப்பா, அதுக்கப்புறம் காலேஜ் இருக்கு, அது மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு. இதை போன்று என்னுடைய ஆன்மாவானது இந்த உடலில் கட்டுப்பட்டு இந்த உடலை தாண்டி இதனுடைய பாதையில் செல்ல முடியவில்லை என்பது நமக்கு நிறைய பேருக்கு புரியறதில்லை. இது நல்லா தானே இருக்கு. இந்த காலத்துல ஜெயில போனா ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அங்கேயே ஏசி ரூமு, அங்கேயே மொபைல் போனு, என்னென்ன ஒண்ணும் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு வெளியில வரணும்? வெளியில இருந்தா வாழ்க்கையில கஷ்டப்படணும். அங்க நல்ல சுகமா தான் இருக்கு. சக்கரை பொங்கல் என்ன இது என்னன்னு கொடுக்கறதா பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்மாவானது மீண்டும் மீண்டும் இந்த உலகளாவிய சுகங்களையும் அதை சார்ந்த துக்கங்களையும் பார்த்து பழிவு இங்கே இருக்கு. ஆனா ஆங்கில படம் அந்த காலத்துல ஒண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுல ஒருத்தர் ஒரு 12-13 வயசுல ஒரு ஜெயிலுக்கு போயிடுவார். ஒரு 50 வருஷமா 60 வருஷமா அவருக்கு தண்டனை. இந்த 60 வருஷம் முடிஞ்சு வெளியில வந்த போது இந்த உலகம் பிரம்மாண்டமா பெருசாக ஒரு பயமா ஜெயிலுக்குள்ளே போற மாதிரி கத முடியும். இந்த உலகத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்றது? அதை போன்று இந்த பூ உலகை தாண்டி இந்த உடலை தாண்டிய பல அபூர்வமான விஷயங்கள் இருக்குன்றத ஆன்மீகம் நமக்கு புரிய வைக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த சுகங்கள், இங்க உடலுக்கு நமக்கு தரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு நம்மை தாண்டி போகும் மேக கூட்டத்தை போல், பாசிங் கிளவுட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதை தாண்டிய ஒரு உண்மையான, அதனால்தான் அந்த காலத்துல பேர் சிற்றின்பம் பேரின்பம் வச்சார். நம்ம நிறைய பேர் சிற்றின்பம்னா வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். சிற்றின்பம் என்பது உடலை சார்ந்து உங்கள் உடல் தேடக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிற்றின்பம். சாப்பாடா இருக்கட்டும், நல்ல உடையாக இருக்கட்டும், ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல வசதி, இதை தாண்டிய ஒரு உண்மையான ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றத ஆன்மீகம் உங்களுக்கு புரிய வைக்கும்.
புரிஞ்சா போடுமா? இன்னைக்கு ஒரு 25-30 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணோம். பல அனுபவங்களும் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம், வராமையும் போயிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் எல்லா தியானத்திலையும் அனுபவம் வரணுன்ற அவசியம் அல்ல. ஆனா இந்த அனுபவங்கள் வரும்போது இப்பேற்பட்ட ஒரு தவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்சல்யூட் ஸ்டில்னஸ், எந்த விதமான ஒரு தடங்கள், எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு சுதந்திரமான நிலைமை. நம்ம எல்லாருக்குமே அநேகமா தூங்குறது பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தூங்குறது கஷ்டமா இருந்தா கூட தூங்குறதுன்ற நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். வாழ்க்கையில 1/3 பகுதியை நம்ம தூக்கத்துல செலவழிக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த தூங்குவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உலக பிரச்சனை ஓடி போயிடும். 10 தூங்கிட்டோம், 7-8 மணி நேரம் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை, மனசு நிம்மதியா இருக்கு. அதனாலதான் ஆங்கிலத்துல மண்டே மார்னிங் ப்ளூஸ்ன்னு, திங்கட்கிழமை காத்தால ஏண்டா எழுந்துக்கிறோம்னு வேலைக்கு போறவங்களுக்கு தோணுமா? திரும்பி ஆபீஸ்ல போய் அந்த ஆள் மூஞ்சியை பார்க்கணும், அந்த ஆளுக்கு சலாம் அடிக்கணும், சம்பளம் வாங்கணும், பூஜை கும்பிடு போடணும். எவ்வளவு நிம்மதியா இருக்கு சனி ஞாயிறு வீட்டுல இருந்தா. இதை போன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இதை கேட்கும்போது பல பேருக்கு தோணும், அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு அங்க போயிடணுமா? ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, அதை பற்றிய சிந்தனை வரும்போது இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கைகளும் உங்களுக்கு இன்னும் நல்லா அமையும். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, நமக்கு எது கிடைச்சாலும் இதோட வேற ஏதாவது கிடைச்சுன்னா நல்லா இருக்குமே. பணக்கார ஏழையை பார்த்து வருத்தப்படுறான், ஏழை பணக்காரனை பார்த்து வருத்தப்படுறான். இது கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை நான் ஒரு பணக்காரரோட கார்ல போயிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு லாரியில செங்கல் அடுக்கி போகுது. அந்த செங்கல் மேல ஒரு நல்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு போறான். அவர் என்கிட்ட சொன்னாரு, பாருங்க அந்த செங்கல் என்ன நிம்மதியா தூங்கிட்டு போறான், எனக்கு தூக்கமே இல்லை. ஏசி ரூம் என்ன, பெட் என்ன, ஒன்னும் இல்லைங்க. அதே மாதிரி இன்னொரு ஆளை பார்க்கும்போது, பாருங்க என்ன ஜாலியா கார்ல போறாரு, நான் பாருங்க கஷ்டப்பட்டு செங்கல்ல தூங்கிட்டு போறேன். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே இன்னொருத்தரை பார்த்து ஒரு ஆதங்கம், இப்படி இருக்க மாட்டோமான்னு. ஆனா இதை விட ஒரு உயரிய நிலையை தேட ஆரம்பிக்கும் பொழுது மகாபாரதத்தில் நடந்த ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். எதிர்க்க இருக்கக்கூடிய சேனையானது 100 மடங்கு பெருசுன்னு சொல்லி எழுதுறாங்க. கௌரவருடைய சேனை, பாண்டவர் சேனை 1 மடங்கோ 2 மடங்கோ தான் இருக்கு. இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய மூல காரணம் நிராயுத பாணியாக இருந்தாலும் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கு. தெய்வம் உங்க பக்கத்துல இருக்கும்போது, கடவுள் அனுகிரகம் உங்க பக்கத்துல இருக்கும்போது, வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் வந்து சேரும் என்பதற்கு பாண்டவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். கடவுள் உங்க பக்கம். அந்த காலத்துல நான் எல்லா பரீட்சை பேப்பர்லயும் மேல எல்லா சாமி பெரிய தான் ஆரம்பித்தேன். யாராவது ஒருத்தர் பார்த்து ஆளு 2 மார்க் போட்டா கூட பாஸ் ஆகிடுவாங்க. எந்தெந்த சாமிலாம் எல்லாம் மேலே எழுதுவது. நாங்கள் வாத்தியார், ஏன்டா இவ்வளவு பேர் இது கொஞ்சம் பரீட்சையில் ஆன்சரா இது, ஏன்னா யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவாங்க. அது தப்பு இல்லை, அது அந்த காலத்துல ஒரு அறியாமை. அதை போன்று கடவுள் கடவுளர்கள் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டிய பொறுப்பை நம்ம அவங்கள்ட்ட விட்டுரும். ஒரு படத்துல காமெடியா கவுண்டமணியை பார்த்துட்டு சொல்றேன், எல்லாம் மேல இருக்கிற பார்த்துவோம், எல்லாம் மேல இருக்கிற பார்த்துவோன்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை ஒரு உயரிய சக்திகிட்ட நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா, ஒரு பிறந்த குழந்தை 1-2 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான கவலையும் இல்லாம ஏதாவது அம்மா பார்த்துப்பாங்க, தெரியும் அம்மா அப்பா இருக்காங்க பார்த்துப்பாங்க, தானா நடக்கும். அதற்கு அதை பத்தி சிந்தனையே இருக்காது. அந்த ஒரு நிலையை, பூரண சரணாகதி நிலையை ஆன்மீகம் உங்களுக்கு சுலபமாக கொடுக்கிறது. மகாபாரதத்துல இன்னொரு கதை வருது. திரௌபதியை மானபங்கப்படுத்துறாங்க. ரொம்ப நேரம் போராடி பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் எந்த ஹெல்ப்பும் வரல. கடைசியில ஹெல்ப் வருது. அதுக்கப்புறம் புடையாக வருது. துச்சாதனன் எடுக்கிறான், ஒன்னும் போல. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்க்கும்போது திரௌபதி கேட்கறான், இவ்வளவு நேரம் கதை நீ வரவே இல்லையே, நீ கதறும் போது என்னம்மா பண்ணிந்த, துணியை உன் கையால பிடிச்சு நின்னுந்த, உன்னால உன்னை பாதுகாக்க முடியும்னு நினைக்கும் போது நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன், கடைசியில நீ கையை தூக்கின கிருஷ்ணா காப்பாத்துன்னு, அப்ப நான் வந்தேன். இது நீ முதலே பண்ணிங்கன்னா அத்தனையும் இல்லாம போயிடும். இதேதான் அவரு தர்மத்தை சொல்றாரு.
உனக்கு அகங்காரம் ஜாஸ்தி. தர்மருக்கு கோவம் வருது, என்னை பார்த்து அகங்காரம் சொல்லிட்டீங்களே, நான் என்னோட பணியை தானே செஞ்சேன். நீ சூடு விளையாடின இல்லையா, உனக்கு எதிராக யார் விளையாடினது? சகுனி விளையாடினார். சகுனி யாருக்காக விளையாடினாரு? கௌரவருக்காக விளையாடினாரு. ஏன் துரியோதனன் விளையாடல? அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? எப்படி துரியோதனனுக்கு சகுனி அவருடைய மாமா விளையாடினாரோ, எனக்கு பதிலாக என்னுடைய அண்ணனோ தம்பியோ கிருஷ்ணர் எனக்கு பதிலாக விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தா நான் ஒரே ஸ்ட்ரோக்ல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கேன். இதுல இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மை தாண்டிய ஒரு உயரிய சக்தி இருக்குன்றத ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன பசங்க பின்னாடி இருக்கனால ஐபிஎல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்எஸ்சி ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்களாப்பா பாத்தீங்களா? அந்த மேட்ச் ஜெயிக்கும் போது அந்த ஓனர் கோயங்கான்றவர் கடைசியில லாஸ்ட் 1 hour டென்ஷன் தாங்காம சாமி வேண்டிட்டு இருக்காரு. அவர் போட்டோ எடுத்து ட்விட்டர் பதிவு போடுறான். அவருடைய சொத்து மதிப்பு 34,000 கோடி ரூபாய். அந்த பணத்து மேல ஒரு நம்பிக்கையில தன் டீம் ஜெயிக்கணும் மேல வேண்டிட்டு இருக்காரு பாருங்க. அதை போன்று நமக்கு அந்த புரிதல் வரும் பொழுது, ஏதோ ஒரு காலகட்டத்துல என்னை உயரிய சக்தி தாண்டிய ஒரு சக்தி இருக்குன்றது புரியும் பொழுது, நம்மளுடைய முயற்சிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு சக்தி தானா வேலை செய்யும். அது எப்போ வருதோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நினைக்காமையே சரியான விஷயங்கள் நடக்காது. இதனால அற்புதங்களோ மிராக்கிள்ஸோ இதுதான் ஆன்மீகம் கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு தனி மனிதனாக என்னால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுது நான் வாழக்கூடிய இந்த உடலை சார்ந்த இந்த ஆன்மீக இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட இதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்குன்றத ஆன்மீகம் புரிய வைக்கும். இது புரிய வைக்கிறதுக்கான சிம்பிளான ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி தான் இன்னைக்கு சில பேர் புதுசா வந்திருக்கீங்க. எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி 3 விஷயங்கள் சார்ந்தது: தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. குருநாதர் அடிக்கடி சொல்லார், இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒரு மரம் நடுறீங்க, நட்டோன்னு என்ன பண்றீங்க? தண்ணி ஊத்துறீங்க. ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்றீங்க? தண்ணி ஊத்துறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்றீங்க? தண்ணி ஊத்துறீங்க. லைட்டாக உரம் போடுறோம், களை எடுக்கிறோம், அதெல்லாம். கடைசி காலகட்டம் பார்த்தா மரத்துக்கு என்ன வேணும்? மெயினா தண்ணி, சூரிய ஒளி, மற்றதெல்லாம் தானாகும். அதை போன்று இன்று நீங்கள் தியானத்தை ஆரம்பித்திருந்தாலும், பல வருடங்கள் தியானம் செய்திருந்தாலும், இந்த 3 விஷயங்கள் தான். அது எப்படி ஒரு மரத்துக்கு தண்ணி விடுறோமோ இது மாதிரி தியானத்தில் பிராணாகுதின்ற ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கப்படுகிறது. பிராணாகுதின்றதுக்கு ஆதி சக்தி இல்ல யோக சக்தின்னு சொல்லலாம். கடவுளுடைய உண்மையான சக்தியானது பிராணாகுதியாக உங்கள் இதயத்தில் செலுத்தப்படுகிறது. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டலிஸ்ட்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடப்பதற்காக சேர்க்கக்கூடிய ஒரு கிரியா ஊக்கி. உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக சிந்தனைகள் இன்னும் வலுப்பட்டு பலமாக அமைந்து இன்னும் வேகமாக முன்னேறுவதற்கு இந்த பிராணாகுதின்ற விஷயம் தியானத்தில் கொடுக்கப்படுகிறது. எப்பெல்லாம் நீங்க உட்காடுறீங்களோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராணாகுதின்ற அந்த ஆதி சக்தி யோக சக்தி உங்கள் இதயத்தில் செலுத்தப்படுகிறது. 2வது, என்னுடைய அடிமைத்தனம் எதனால் வந்ததுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லா மதங்கள்லயும் சரி, எல்லா நூல்களிலும் சரி, மகாபாரதத்துல ஆரம்பிச்சு கீதையில கிருஷ்ணர் சொன்னது வரைக்கும் எல்லாமே கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை பலன். நம்ம ஊர்ல சொல்லுவான், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை கொள்வான்னு சொல்லுவான். ஆனாலப்பட்ட அப்பேற்பட்ட பிதாமகர் பீஷ்மருக்கே அவர் சாகும் பொழுது அம்புப்படுகிற படுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. அப்ப அவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கும் பொழுது கிருஷ்ணர் அவருடைய பழைய காலம் 100 வருடங்களுக்கு 100 வாழ்க்கைகளுக்கு முன்னால் நடந்த விஷயத்துக்கு அவர் அழிச்சிட்டு போறாரு. அங்க பண்ண ஒரு சின்ன ஒரு ஜந்துக்கு பண்ண விஷயத்துக்கு இன்னைக்கு அது பலன் செலவு அவருக்கு நடக்குது. அப்படின்னா ஆங்கிலத்துல சயின்டிபிக்கா சொல்லலாம், இது பேர் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. செயல் விளைவு. ஏதாவது நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது ஒரு விளைவு உருவாகும்.
எந்த அளவுக்கு செயல்கள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விளைவுகள் உருவாகும். இதை போன்று நீங்க ஜென்ம ஜென்மமா பல செயல்களை செஞ்சிருக்கீங்க, நல்லது கெட்டது. நல்லது செஞ்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஏதோ நல்லதாக மாறுகிறது, கெட்டது செஞ்சது ஏதோ கெட்டதாக மாறுகிறது. ஆனா இந்த நல்லதும் கெட்டதும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. பேங்க்ல உங்களுக்கு டெபிட் பேலன்ஸ் இருந்தாலும் கிரெடிட் பேலன்ஸ் இருந்தாலும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. மேனேஜர்கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இல்லைங்க மைனஸ்ல இருக்கு, பணத்தை போட்டுட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, பணத்தை எடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுன்றது மீண்டும் பிறவா நிலை அடையக்கூடிய ஒரு நிலை. எப்ப நீங்க செஞ்ச அத்தனை கர்மவினை பலன்களும் முழுவதுமாக நீக்கப்படுகிறதோ அப்போதான் நீங்க அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்றத ஆன்மீக கருத்து. இதுதான் எல்லா மதங்களும் எல்லா குருநாதர்களும் எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்கிறது. இததான் எங்களுடைய மார்க்கத்துல சுத்திகரிப்புன்ற சிம்பிளாக பண்றோம். எது என்னுடைய கர்ம விலை பலன்களோ அதை ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் மூலமாக சாயங்காலத்துல உங்களுக்கு மெதுவாக விளக்க ஆரம்பிக்கும். இது விளக்க 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 என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓமானம் சொல்லணும்னா உங்களுக்கு கையில ஒரு விலங்கு நீங்க போட்டிருக்கீங்க. அந்த விலங்குல இருக்கக்கூடிய அந்த கம்பிகளை மெதுவாக அடுத்து 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 ஃபைனலா அது உடையிற மாதிரி. ஏதோ ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா கர்மவினை பலன்களும் தீரும் ஒரு நேரம் வரும். அப்பொழுது உங்கள் உடலை விட்டு ஆன்மா செல்கிறதோ இல்லையோ அடுத்த முறை நீங்கள் பிறவாத நிலையை இங்க இருக்கும் போதே அனுபவிக்க முடியும். லிவிங் டேட் அப்படின்னு நாங்க ஆன்மீகத்துல சொல்லுவோம். இது இரண்டும் நீங்கள் எந்த நம்பிக்கையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பாதையில இதெல்லாம் நாங்க பாக்குறதே இல்லை. நான் கிட்டத்தட்ட 34 வருஷமா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். என் கூட இருக்கிறவங்க யாரை பத்தி எனக்கு அவங்க பேர் தெரியும், ஊர் தெரியும். என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆன்மாவுக்கு நிறம் எது, ஆன்மாவுக்கு மதம் எது, ஆன்மாவுக்கு ஜாதி எது நம்மளா வச்சு இந்த ஜென்மத்துல இந்துவா பிறகுறேன், அடுத்த ஜென்மத்துல ஏதோ ஒரு மதத்துல பிறகுறேன், அந்த பேர் எடுத்துட்டு சுத்திட்டு. இது புரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தெளிவு வாழ்க்கையில வருது. எல்லாமே கடைசியில இந்த விடுதலையை நோக்கி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். இந்த ஆன்மாவானது உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கு, எனக்கு கொஞ்சம் விடுதலை கொடு, நான் திரும்பி போனோம், ஓனர் மேல இருக்காரு, இல்லைங்க சரியே நல்லா இருக்குன்னு நம்ம உட்கார்ந்துருக்கோம். இது புரியும் பொழுது இங்க வாழற வாழ்க்கையும் பரிபூரணத்துவம் அடைகிறது, சந்தோஷமான வாழ்க்கை. எல்லாரையுமே நான் பல பேரை பல இடங்கள்ல லட்சக்கணக்கான மக்களை பார்த்து நான் பேசியிருக்கேன், என்னுடைய தொழில் ரீதியாகவும் ஹார்ட்ஃபுல்னஸ் ரீதியாகவும். எல்லாருமே ஃபைனலா கேட்கறதுன்னா சாயங்காலம் படுத்தா தூக்கம் வரணும். பல பேர் ஒரு பிரச்சனை ஏதாவது குறைஞ்சிட்டே இருக்கு, மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை. பையன் ஏதோ பண்றான், அப்பா ஏதோ பண்றாரு, அம்மா ஏதோ பண்றாங்க, மருமகம் ஏதோ பண்ணுது. இது இரண்டும் சமநிலையில் பார்த்து எது நடந்தாலும் உண்மையான மகிழ்ச்சியுடன் உண்மையான நிம்மதியுடன் ஒரு நல்ல வாழ்க்கை வளர்ச்சியை கொடுப்பதற்கு ஆன்மீகம் சரியான பாதையை உங்களுக்கு காட்டுது. கிருஷ்ணர் சொல்ற மாதிரி செயல் உங்களோட இதுதான், ஆனா பாதை எது போட்டு கொடுக்குது. ரோடு இருக்கு, இங்கேதான் நாங்க இப்ப திரும்பி ராணிபேட் போறோம். ஆனா இந்த ரோடுல ஒருத்தர் டிரைவர் ஓட்டிட்டு போகணும், ரோடு தான் ரெடி. அதே மாதிரி இந்த ஆன்மீகமானது உங்களுக்கு பாதையை சரியாக போட்டு காமிச்சிருச்சு. இந்த வழியா போனா இங்க போகலாம். மெயின் ரோட்ல போயிங்க அங்கங்க பேரு பலகை வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் போனா இந்த ஊரு, அந்த பக்கம் போனா அந்த ஊரு. எந்த ஊருக்கு போறோன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆன்மீகம் சரியான இலக்கையும் சரியான வழியையும் எப்படி போகணுன்றதையும் உங்களுக்கு இலவசமாக சொல்லி, எங்களோட பல வருடங்கள் நீங்க தியானம் பண்ணவங்க இருக்காங்க. இன்னி வரைக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில யாரும் அவங்கள இந்த பயிற்சிக்குள்ள காசு கொடுங்கன்னு கேட்டுக்க மாட்டாங்க. எங்களுக்கு உலகளாவி பல ஆசிரமங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே 800 சென்டருக்கு மேல இருக்கு. எல்லாமே யாரோ இங்க ஒரு பெரியவர் வந்து இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஆசிரியர். அதை போன்று யாரோ ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க, எங்க இடத்த யூஸ் பண்ணி
நல்ல விஷயம் செய்றீங்க, நான் ஒரு ஆசிரமம் கட்டி கொடுக்குறேன். அது மாதிரி நடக்கிறது தான். எங்களுடைய குருநாதர்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் போயிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டதில்லை. ஆனா கவர்மெண்ட்லயும் சரி, பிரைவேட்லயும் சரி, பல பேர் வந்து இந்த நல்ல விஷயம் செய்யுங்கன்னு கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஒரு இடம் வளர்கிறது. இது எதற்காக நான் சொல்றேன், நான் பல இடங்கள்ல எங்களை பார்த்து கேட்கறது, எப்படி நீங்களாம் வந்து சேவை செய்றீங்க, எப்படி உங்களுக்கு ஆசிரமங்கள் வருது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க. நம்ம ஊரை எது வந்தாலும் உடனே சந்தேகம் உண்டு. அப்படின்னா யாரோ ஒருத்தன் பெருசா ஃபண்டிங் பண்றான் பாரு. எங்களை மாதிரி சில பேர் 5 ரூபா கொடுப்பாங்க, சில பேர் 5000 கொடுப்பாங்க, சில பேர் 50,000 கொடுப்பாங்க. இதை வைத்துக் கொண்டு உலகத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை அவர் முதல்ல சொல்லுவோம், நல்ல விஷயமா பேசுவார். இதுதான் நல்ல விஷயம். உங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான சரியான பாதையை கொடுத்து உங்களுக்கு சரியாக ஒரு ஊக்குவித்தலை செய்து உங்களுக்கு தேவையான கருவிகள்ன்றது இங்க 3 விஷயம். நம்ம சொன்ன மாதிரி தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. இதன் மூலமாக உண்மையாக இங்கே வாழும் வாழ்க்கையிலும் ஒரு சுதந்திர உணர்வுடன், அதே ஜெயில வார்டன் உள்ள இருக்கார், அவர் வந்து கைதி கிடையாது, அவர் வந்து ஒரு சுதந்திரமா அதே ஜெயில இருக்கார். இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுதும் ஒரு வார்டனாக இந்த உலகம் நான் வந்துட்டு போற ஒரு விசிட்டிங் பிளேஸ். நீங்களாம் இங்க வரையும் இங்கே தங்க போதும், உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. என்னுடைய வீடு அங்க இருக்குன்றது எனக்கு புரியும் பொழுது அந்த வீட்டை நோக்கி நான் போவதற்கு பாதையை சரியாக வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிக்கு நீங்க வந்திருக்கீங்க. நல்ல பெரிய இடமா இருக்கு, ஒரு பெரிய மனதுடையவர் இந்த இடத்தை கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய பேர் இங்க ஏரியால எல்லாரும் இந்த மாதிரி பயிற்சிகள்ல வந்து மாணவர்கள் இதை தியானம் செய்யும்போது, இது தமிழ்நாட்டில் மட்டுமே நாங்கள் ஒரு 50-60 லட்சம் மாணவர்களுக்கு மேல சொல்லிக் கொடுத்துருக்கோம். அவர்களுடைய சிந்தனை சக்தி இன்னும் பெட்டராகுது, மெமரி பவர் கூடுதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. பரீட்சை எழுதும்போது மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் எழுத முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதுக்கான ரெக்கார்டு, டெஸ்டிமோனியல்ஸ், ஃபீட்பேக், வீடியோஸ் எல்லாம் எக்கச்சக்கமா எங்க சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலை செய்பவர்கள் ப்ரொடக்டிவிட்டி பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மாமியார் மருமகளும் இப்போ நிஜமாவே அம்மா பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அங்கங்க லைட்டா அப்படி கொஞ்சம் அரசல் பொருசல் இருக்கும், பட் ஓவராலா கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இதை போன்று எதை நீங்கள் செய்தாலும், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இன்னைக்கு இந்தியாவில் நீங்க பார்க்கக்கூடிய, ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பல பெரிய கோல்டு மெடலிஸ்ட், ஒலிம்பிக் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவோட பிரதம மந்திரிகள் ஆரம்பிச்சு எல்லாருமே எங்க பயிற்சியில் இருக்காங்க. எதற்காக? எல்லோருக்குமே ஒரு உள்முக தேவை இருக்கிறது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்து அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோம். எல்லாரும் எங்களுடைய சர்வீஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கணும். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோட முடிச்சுக்கிறேன், கம் அண்ட் லூட் மீன் அப்படின்னு சொல்லுவார். என்னை வந்து கொள்ளையடித்துட்டு போ, அந்த அளவுக்கு விஷயங்கள் என்ன இருக்கு. கொள்ளையடிச்சா உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? அறிவு கொண்டு இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற அறிவு சார்ந்த விஷயங்களா நீங்க கத்துட்டீங்க, அறிவு குறையுமா? குறையாது. ஆன்மீகம் அப்படிதான், எடுக்க எடுக்க குறையாத ஒரு விஷயம். எவ்வளவு பேர் வேணா கொடுக்கலாம், இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, எல்லை இல்லா தன்மை உடையது. இதை நீங்க இன்னும் நல்லா செய்யணும். வாழ்க்கை செழிப்புடன் அமையணும், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருந்து வாழ்க்கையில வளர்ச்சியும் அடையணும். ஆன்மீகம் மற்றும் லௌகீக வளர்ச்சி அப்படின்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.